கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி அருகே பாரம்பரிய எருதுவிடும் விழாவில் நூற்றுக்கணக்கான காளை மாடுகள் பங்கேற்பு. பல்வேறு பகுதிகளிலிருந்து ஏராளமானோர் பங்கேற்பு. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மாட்டுப் பொங்கலையொட்டி நடத்தப்படும் எருதுவிடும் விழாக்கள் மிகவும் பிரபலமானது. ஜனவரி மாதம் துவங்கி மே மாதம் வரை பல்வேறு பகுதிகளில் எருதுவிடும் விழாக்கள் ஆண்டுதோறும் நடைபெறும். இந்தாண்டு சட்டமன்ற தேர்தல் நடைபெறுவதால் இந்த மாத இறுதிக்குள் எருதுவிடும் விழாக்களை நடத்தி முடிக்க மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தியுள்ள நிலையில், சூளகிரி அடுத்த சின்னசப்படி கிராமத்தில் இன்று பாரம்பரிய எருதுவிடும் விழா நடைபெற்றது. சூளகிரி, தேன்கனிக்கோட்டை, உத்தனப்பள்ளி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலிருந்து நூற்றுக்கணக்கான காளைகள் அழைத்து வரப்பட்டிருந்தன. அலங்கரிக்கப்பட்ட காளை மாடுகள் கொம்புகளில் தடுக்கைகளை கட்டிக்கொண்டு வாடிவாசல் வழியாக ஏராளமானோர் குவிந்த இளைஞர்கள் மத்தியில் சீறி பாய்ந்தது. இளைஞர்களும் போட்டி போட்டுக்கொண்டு மாடுகளை அடக்கினர். இந்த எருதுவிடும் விழாவில் பல்வேறு பகுதிகளிலிருந்து ஆயிரக்கணக்கான பார்வையாளர்கள் பங்கேற்றிருந்தனர். Yeah!